டே சின்சானு, எப்படியோ ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்டா. இந்த ரோட்ல நிறைய பைக் எல்லாம் போகுது பாத்தியா? நடுவுல ரேசஸ் எல்லாம் பார்க்க முடியுதுடா. ஆமா பிராங்க்லின், நான் கூட நிறைய பைக் எல்லாம் பார்த்தேன். இப்பதான் எந்த பைக்குமே வரல. நடுவுல நிறைய பைக்க பார்த்தேன். இங்க பாரு, பெட்டியெல்லாம் எடுத்துட்டு ட்ரிப் மாதிரி எங்கேயோ போறாங்க. ஆமா சின்சானு, எங்கேயோ பிக்னிக் மாதிரி போறாங்க போல. சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போக போறோம். போய் ஏதாவது கேம் விளாடலாம்டா. புதுசா ஏதாவது கேமை பார்த்தனா சொல்லு. பிராங்க்லின், புதுசா ரோப்ளெக்ஸ்ல நிறைய கேம் வந்திருக்குப்பா. ஸ்குவிட் கேம் வச்சு ஒரு கேம் வந்திருக்குப்பா. ஸ்டீலர் ஸ்குவிட் கேம் அப்படின்றது தான் கேமோட பேரு. ஸ்குவிட் கேம்ல நிறைய பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பிளேயர்ஸ் எல்லாரையும் ஸ்டீல் பண்ணி நம்ம இடத்துல வச்சுக்கணும். அவங்க மூலியமா நமக்கு காசு கிடைக்கும். நம்ம நிறைய பிளேயரை சேர்த்து வச்சிருக்கோம்ல, மத்தவங்க திருடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள திருட விடக்கூடாது. நம்மளோட ஆளுங்களை நம்ம பத்திரமா பாத்துக்கணும்ப்பா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுப்பா. நம்ம கார் எல்லாம் திருட விடாம பாத்துக்கிட்டுமே, அதே மாதிரிதான் இந்த கேமுமா? ஆமா பிராங்க்லின், அதே மாதிரிதான் இந்த கேமும். சூப்பரா இருக்கும்பா. போட்டு தெரியா? வீட்டுக்கு போனோம்னா உனக்கு போட்டு தரேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தன் 2 பொம்மை வாங்கி வச்சிருக்கான். கதை வேற திறந்து போட்டுருக்கான். இருங்க, அங்க இருந்து ஆட்டிய போடுறேன். இவன் ஆட்டிய போட்டுடலாம். ஆட்டிய போட்டு என் இடத்துக்கு கொண்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டேன். எஸ் எஸ், என் இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஸ்டீலர் ஸ்குவிட் கேம் அப்படின்ற கேம் தான் விளையாட போறோம். இன்னைக்கு கேம் சூப்பரா இருக்க போகுது. ஆக்சுவலா ஸ்குவிட் கேம்ல நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் நம்ம வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் இப்ப வாங்கி காட்டுறேன். இந்த கேரக்டர் பக்கத்துல போய் வாங்கிக்கலாம். வாங்கிட்டா நம்ம இடத்துக்கு போயிடுவான். நம்மளுக்கு வேலை பார்ப்பான். இது பாத்தீங்களா, இடம் இருக்கு. இவன் நமக்கு நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சு கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவனை திருட கூட வாய்ப்பு இருக்கு. மத்தவனுங்க ஆட்டையை போட பார்ப்பாங்க. எவனையும் ஆட்டையை போட விடக்கூடாது. இது பாருங்க, $56 $60 நிறைய சம்பாதிச்சு தந்துகிட்டே இருப்பான். இவன் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இருங்க, மத்தவங்க இடத்துல இருந்து கூட நம்ம பொருளை திருடலாம். இருங்க, இந்த இடம்லாம் க்ளோஸ்ல இருக்கா, ஓப்பன்ல எவனாவது விட்டு வச்சிருப்பான் பாருங்க, அவங்க கிட்ட இருந்து பொருளை நம்ம தூக்கிக்கலாம். இந்த இடம் ஓப்பன்ல இருக்கு. ஆனா இவன் ஒரு பொருள் கூட வாங்கல. ரொம்ப கஞ்ச பிசினாரியா இருப்பான் போல. இன்னும் காசே செலவு பண்ணாம இருக்கான். இந்த இடம் இருக்கு. ஆனா உள்ள ஆளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எங்க 2-3 இடத்துல தான் ஆளுங்க இருக்காங்க போல. பாப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடம். பாத்தீங்களா, சின்சான் மேல போட்டிருக்கா, சின்சான். ஓகே, உள்ள வந்துட்டோம். ஒருத்தன் தான் நமக்கு காசை சேர்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா. அதுக்குள்ள $200 சேர்த்துட்டான். ரைட்டு. இன்னும் கதவு 18 செகண்ட்ல திறந்துரும். அதுக்குள்ள நம்ம எங்கேயாவது போய் பார்க்கணும்னா பார்த்துட்டு வந்துடலாம். இங்க இல்ல. எங்க ஒருத்தன் தாங்க நம்ம கூட கேமே விளையாடுறான். அது பாருங்க, அவன் பேர் என்னங்க, அபின்னு போட்டிருக்கு. அபியா, அதின்னு போட்டிருக்குங்க. சரி, முதல்ல நம்ம இடத்த க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஓப்பன் ஆயிடும். அது பாத்தீங்களா, கதை ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. 60 செகண்டுக்கு இனி பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 196 தானா? சீக்கிரமா வேலை பாருப்பா. எங்களுக்கு கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு கொடு ஃப்ரெண்ட்ஸ். எதிர ஒருத்தன் 2 பொம்மை வாங்கி வச்சிருக்கான். கதை வேற திறந்து போட்டுருக்கான். இருங்க, அங்க இருந்து ஆட்டையை போடுறேன். இவன் ஆட்டையை போட்டுடலாம். ஆட்டையை போட்டு என் இடத்துக்கு கொண்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லபடியா கொண்டு போயிடணும். அவன் கண்டுபிடிச்சானா என்ன போட்டு அடிச்சிருவான். இது பாருங்க, என் இடத்துக்கு நல்லபடியா கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டேன். எஸ் எஸ், என் இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒருத்தன் கிட்ட இருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு வந்தேன். செம்ம காசு ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்களேன், இவன் எவ்வளவு கம்மியா டாலர் தரான். ஆனா அதை பாருங்க, நான் தூக்கிட்டு வந்தவன் பாருங்க எவ்வளவு நிறைய டாலர் தரான். இது வெறும் $300. ஆனா இது $10,000. இப்பதான் எடுத்துட்டே வந்தா அதுக்குள்ள $10,000 தந்துருச்சு. மூடிடணும் இந்த இடத்த. எவனாவது திரும்பி நம்ம இடத்துல இருந்து தூக்கிட்டு போக பாப்பாங்க. இது பாருங்க, இந்த பொம்மை செம்மையா காசு சம்பாதிச்சு தருதுங்க. எப்பா சூப்பர். இதே மாதிரி பொம்மையை இப்ப நம்ம வாங்கலாம். எந்தெந்த பொம்மையெல்லாம் நம்ம வாங்க முடியும்? இவன் வாங்கலாமாங்க? ஐயோ, 25,000. என்கிட்ட $16,000 தான் இருக்கு. அவன் 25,000. ரொம்ப அதிகமா சொல்றாங்க வேலை. இவனை வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமா, இவன் கம்மி தான். போ வேலை பாரு. இவனை வாங்க முடியாதுங்க. இவன் வாங்க முடியும். 10,000 தான் இவன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை வாங்கிடலாம். டேய் நில்றா. வாங்கிட்டாங்க. இவன் இதுக்கப்புறம் எல்லாரும் நமக்கு வேலை பார்ப்பாங்க. இருங்க, இந்த கதை இன்னும் எவ்வளவு நேரத்துல தெரியுமா ஓப்பன் ஆகும்? 25 செகண்ட்ல ஓப்பன் ஆகும். பாத்தீங்களா, எத்தனை பேர் எனக்காக 4 பேர் வேலை பாக்குறாங்க. ஆனா இந்த எல்லோ தாங்க செம்மையா காசு தரான். அது பாருங்க, $15,000 தராங்க. இவங்களாம் கம்மி தான். கம்மி காசு தான் நமக்கு தராங்க. சரி, எல்லாமே காசு தானே, எடுத்துக்கலாம். நம்ம திரும்பி எதிரில் இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம ஏதாவது திருடிட்டு வரலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க, இந்த டைம் முடிட்டோம். நம்ம கதவை நல்லா லாக் போட்டுட்டு அடுத்த நேரத்துல போய் நம்ம ஆட்டையை போடலாம். இருங்க, ஓகே, கதவை லாக் பண்ணியாச்சு. இப்ப வேகமா எதிர இருக்கவங்க கிட்ட வந்து பொருளை தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, எதிர இருக்கவன் என்ன இப்ப லாக் பண்ணி வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் உஷாராயிட்டான். போன வாட்டி நம்ம இங்க இருந்து தூக்கணும் பாத்தீங்களா, அதுல அவன் ரொம்ப உஷாராயிட்டாங்க. லாக் போட்டு வச்சிருக்கான். யாராவது வந்தாங்கன்னா நீங்க கட்டி எடுத்தா அவங்களுக்கு பயங்கரமா அடிக்கலாம். இப்ப வேணா கட்டையை வச்சு யாரையாவது அடிக்கலாம். சூப்பரா. இவனை நான் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டையை வச்சு அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா தெரியாதமா அவனை வாங்கிட்டேன். சரி, இப்ப நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு. 21 இருக்கு. இதோ இவன் 100. ஐயோ, வாங்க முடியாது. ரொம்ப விலையா இருக்காங்க இல்ல. இவன் $500 தான் வாங்கலாம். $6,000 இருந்தா வாங்கலாம். ஏங்க அந்த ஸ்குவிட் டால் வெறும் $6,000 தாங்க. வாங்கணும்னா வாங்கிக்கிறாங்க. இதோ இப்போ ஒரு ஸ்குவிட் டால வாங்கிடுறேன் பாருங்க. வாங்க, நிறைய பேர் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, என் இடத்துல டைம் இன்னும் 17 செகண்ட்ல தான் முடியுமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நிறைய இவனுங்க அது பாருங்க, இந்த ஸ்குவிட் டால் நிறைய காசு சம்பாதிச்சு தருதுங்க. அது பாருங்க எவ்வளவு சம்பாதிச்சு தருது. என்னதான் இவன் அளவுக்கு எதுவுமே சம்பாதிச்சு தரலங்க. ஏதோ இவன் சம்மாங்க. அடுத்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்தவன் தான் நமக்கு நிறைய காசு சம்பாதிச்சு தரான். இருங்க, இந்த கதவை லாக் பண்ணி வச்சிருவோம்.
போய் வேற ஏதாவது வாங்கலாங்க. இப்ப 42,000 வச்சிருக்கேன். யார் வந்தாலும் நான் வாங்க முடியும். யாரை வாங்குறது? இது பாருங்க, இவன் எவ்வளவு, அப்பா இவன் செம்ம காசுங்க. நம்மளுக்கு ஒருத்தன் ஆக்டோபஸ் மாதிரி இருக்கான், நிறைய காசு தரான்ல, அவன் ரொம்ப விலங்கு, அதனால தான் நிறைய காசு தரான் நமக்கு. இருங்க, இவன் எவ்வளவு விலை? $500. கம்மி ரேட்டுக்குலாம் வேணாங்க, நம்ம கிட்ட 42,000 இருக்கு. இவன் 25,000, இவனை வாங்கிடலாம். வாங்க. ஏய் வாங்கணும், இவனை வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இவனை வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இவன் நிறைய காசு தருவான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, ஏய் பக்கத்துல போய் குடுக்கிறதுக்குள்ள அவன் போயிடுறாங்க. எவ்வளவு ஸ்பீடா நடக்கிறான் பாருங்க. டேய் இவனை வாங்கணும்டா நானு. வாங்கிட்டேங்க. எப்பா இவனை வாங்குறதுக்கு நம்ம இவன் பின்னாடியே அடைய வேண்டியதா இருக்குங்க. சீக்கிரம் வாடா. எவ்வளவு ஸ்லோவா வரான் பாருங்களேன். ஆந்த மாதிரி வா, சாரி ஆம மாதிரி ஆந்தன்ட்டேன். எவ்வளோ கேட் இன்னும் 12 செகண்ட்ல ஓப்பன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நம்ம கேட்டை லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் காசெல்லாம் எடுத்துக்கலாம். முதல்ல கேட்டை லாக் பண்ணிடலாம். கேட் ஓப்பன் ஆக போது பாருங்க. ஓப்பன் ஆயிடுச்சா, உடனே லாக் பண்ணிடணும். இருங்க, லாக்க போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காசெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். இவன் மட்டுமே 27,000 சம்பாதிச்சு தந்திருக்காங்க. எப்பா பயங்கரமா சம்பாதிச்சு தரான் அவன். ஆளுங்களை விற்கணும்னா கூட நான் விற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்கெல்லாம் விற்கணும்னா பாதி ரேட்டு முக்கா ரேட்டு போட்டு எடுத்துப்பாங்க. சரி, வேற யாரையாவது நம்ம வாங்கலாம். இப்போ நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு. எவ்வளோ இப்போ எவ்வளோ இவனை வாங்கலாங்க. இவன் சம்ம ரேட்டு, பட் வாங்கலாம். நிறைய காசு நமக்கு எடுத்து தருவான். நிறைய ரேட்டு கொடுத்து வாங்குறவங்க நிறைய நமக்கு சம்பாரிச்சும் தருவாங்க. நம்ம அதையும் பார்க்கணும். இருங்க, ஏய் வாங்க. என்னங்க போயிடுவோம் போலியே. வாங்கிட்டே இருக்கணும். வாங்கிட்டேங்க. எப்பா கொஞ்சம் போயிருப்பாங்க. நல்ல வேலை வாங்கிட்டேன். இவன் என்ன இடம் திறந்து போட்டிருக்கு, யாரும் இல்லையா இங்க? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட நிறைய பொம்மைங்க இருக்குங்க. நான் நிறைய பேரை வாங்கிட்டேன். சின்சான் யாரு திருட வராங்க இங்க ஒருத்தன். நம்ம இடத்துக்கு வந்தானா பொழந்து கட்டிடுவேன். நம்ம கூட விளையாடுறவன் பேர் என்ன தெரியுமாங்க? ஏதோ அவன் இடத்துக்கு அதிங்க அவன் பேரு. வெறும் அதியா? ஆமாங்க, அதிங்க பேரு. 2 பேர் தாங்க கேம் விளையாடுறாங்க. ஐயோ என் இடத்துல பூந்துட்டாங்க. ஐயோ ஐயோ பாத்தீங்களா, என் இடத்துல பூந்துட்டாங்க அவன். சே, நல்ல வேலை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி நான் கதவை லாக் பண்ணிட்டேங்க. என் இடத்துல பூந்தான். நல்ல வேலையா யாரையும் தூக்கலங்க, நான் எல்லாரையும் காப்பாத்திட்டேன். காசை பாத்தீங்களா, செம்மையா சேர்த்து தராங்க நமக்கு. எவ்வளவு டாலர் சேர்த்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எவ்வளோனா வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ காசு இருக்கு நம்ம கிட்ட பாருங்க. செம்ம காசு. அவன் நம்ம இடத்துக்கோட வாசலையே தாங்க நிக்கிறான், ஆட்டையை போடுறதுக்காக. அதை பாருங்க, வாசலையே நின்றுட்டு இருக்காங்க அந்த பையன். இன்னும் நமக்கு டைம் எவ்வளவு இருக்கு பாத்துக்கலாம் ஒரு வாட்டி. டைம் 40 செகண்டுக்கு மேல இருக்கும். 27 செகண்ட் தான் இருக்கா? சரி பக்கத்துலயே போய் ஏதாவது வாங்க முடிஞ்சா வாங்கலாம். வேற ஒரு பொண்ணு கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்குங்க பாருங்க. இது $200. வேணாம், இதுக்கப்புறம் காஸ்ட்லியா தான் வாங்கணும். இதை வாங்கிடலாங்க. வாங்கிட்டேன். போது பாருங்க. ஐயோ அடிக்கிறதுக்கு என்ன துரத்துறாங்க அவன். ஐயோ என்ன துரத்துறானே. ஓடிடு, நம்ம இடத்துக்குள்ள ஓடியாச்சு. இன்னும் 6 செகண்ட். இது பாருங்க, வாசல்லே நிக்கிறானா? இல்லங்க நிக்கல, அவன் அந்த சைடு போயிட்டான். இருங்க, லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டா 60 செகண்ட் நமக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போயிடலாம். 60 செகண்ட் வெளியே போய் சுத்தலாம். அவன்கிட்ட யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ அந்த பொண்ணு என்ன அடிக்கிறதுக்கு வருதுங்க. சரி நான் கட்டி எடுத்துக்கிறேன். நான் 2 பேரையும் பொழந்து கட்டுறேன். வாங்கடா. ஐயோ அவன் கதவை சாத்திட்டானே ஃப்ரெண்ட்ஸ். அவன் கதவை சாத்திட்டான் ஃப்ரெண்ட்ஸ். உசாரா. சரி, எங்க அந்த பொண்ணோட இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணோட இடம் எங்க இருக்கு? அங்க இருக்குங்க. அந்த பொண்ணு அங்கதான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு. இருங்க, இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். காசை கலெக்ட் பண்ணலாமா? $500. ஓகே, $14,000 இந்த பொம்மை சேர்த்து தந்திருக்கு. எல்லாருமே இப்பெல்லாம் பல்கா காசு தராங்க. ஏன்னா நம்ம ரொம்ப விலை கொடுத்து வாங்குறோம்ல, இவங்கள நல்ல காசு தராங்க. இருங்க, இவங்கிட்ட இருந்து காசு எடுத்துப்போம். இப்போ என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு? நிறைய காசு இருக்குப்பா. 200K இருக்கு. 200K வச்சு என்னென்னமோ வாங்கலாமே. இருங்க, லாக்க போட்டுட்டு வெளியே போய் நம்ம சண்டை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 செகண்ட்ல கதவு ஓப்பன் ஆயிடும். கதவு ஓப்பன் ஆனோன்னு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டு பொழந்து கட்டலாம் அவனை. அவன் எதிர இருக்கானா? டேய் வாடா, வெளியே தாண்டா வெயிட் பண்றான். வாடா. ஐயோ சே, லாக் ஓப்பன் ஆனோடனே க்ளோஸ் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் உசாரா. சே, ஐயோ நம்மள அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலேயே அடிச்சிட்டான். அவனை விடக்கூடாது. வாடா. எங்க இருக்கான் அவன்? அவன் அந்த பொண்ணோட இடத்துல திருட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தூக்கிட்டு போயிடலாமா பேசாம? ஐயோ கதவை சாத்திருச்சுங்க. அது உசாரா கதவை சாத்திருச்சே. எங்க நம்ம சண்டை போடுறதுக்கு ஆயுதம் கூட வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் சண்டை போடுறதுக்கு ஆயுதம்லாம் உங்களுக்கு வாங்கி காட்டுறேன். எங்க பக்கத்துல ஒரு இடம் இருக்கும், அங்கதான் போய் ஆயுதம் வாங்கலாம். இதோ அங்க விற்கிறாங்க பாருங்க ஆயுதம்லாம். இருங்க, நான் உங்களுக்கு இந்த முதல்ல கதவை லாக் பண்ணிடுறேன். அது இன்னும் 17 செகண்ட் இருக்கா? சரி 17 செகண்ட் இருக்கு. ஆனா வாங்க போகலாம். நம்ம வாங்க போனா அவங்க டக்குன்னு வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் இருங்க, நான் இந்த கதவை ஒரு வாட்டி லாக் பண்ணிட்டு உங்களுக்கு வாங்கி காட்டுறேன். 5 செகண்ட், 4 செகண்ட். கதவை திறந்தோடனே லாக் பண்ணிடணும். கதவை திறந்தோடனே டக்குன்னு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி பிரச்சனை இல்லை. ஓகேவா? இனி போய் உங்களுக்கு வாங்கி காட்டுறேன். நம்ம சண்டை போடுறதுக்கு பொருள்லாம் வாங்கலாம். இவங்கிட்ட தான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். இவங்கிட்ட என்ன வாங்கலாம்? அது பாருங்க, ஷாப்புன்னு போட்டு பாருங்க. என்னென்ன பொருள் இருக்கு? ஒரு பேட் வாங்கிக்கலாம், கிராவிட்டி காயில் வாங்கிக்கலாம். 2 பொருள் வாங்கிட்டேங்க. ஐயோ, என்ன நான் பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது என்ன போட்டு அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? இப்ப இரும்பு ராட் வச்சிருக்கேன் பாருங்க. முதல்ல கட்டை தானே வச்சிருந்தேன், இப்ப இரும்பு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் வச்சிருக்கேன். இதை வச்சு அடிச்சுனா அவங்க பறந்து போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? 2000 வாங்கியிருக்கேன். நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். இனி எவனாவது வந்தா அவ்வளவுதாங்க. இருங்க, காசை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த காசு இருந்தா இன்னும் நிறைய பொருள் வாங்கலாம். எவ்வளவு காசு பாத்தீங்களா? சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம கிட்ட காசு.
பா எவ்வளோ காசு. காசை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி வந்து இடத்த லாக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இடத்த ஞாபகமா லாக் பண்ணிடணும். லாக் பண்ணலாம் இங்க இருக்க ஒவ்வொரு பொம்மையா அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. இது பாருங்க 5 செகண்ட்ல லாக் ஓப்பன் ஆக போகுது. வாசலே நிப்பாங்க தூக்குறதுக்கு. திரும்பி லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிட்டேன்ல. ஆமா லாக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் போய் சண்டை போடுறதுக்கு பொருள் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இவங்க கூட நம்ம பயங்கரமா சண்டை போட முடியும். இருங்க அண்ணா என்ன என்னென்ன பொருள் இருக்கு காட்டுங்க. வேற ஸ்பீட் காயில் இருக்குங்க. ஸ்பீட் காயில் வாங்கியாச்சு. இனி ஸ்பீடா ஓடலாங்க. ஐயோ நான் இங்க இருக்கும்போது சண்டை. இந்த பாருங்க எவ்வளவு ஸ்பீடா ஓடுறேன் தெரியுதா? முன்னாடி நான் ஸ்லோவா ஓடுவேங்க, இப்ப நல்லா ஓடுறேன். என்ன இவன் இடத்த மூடிட்டு போயிட்டான்? இல்ல ஆமாங்க இடத்த மூடிட்டு போயிட்டாங்க அவன். இந்த பொண்ணு போட்டு பழகுறாங்க. வாங்க வாங்க. பொண்ணா பையன் அடி அடுறா. என்னங்க ஐயோ ஸ்பிரிங் அடிக்கதா ஓடிடுமா? இருங்க வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஐயோ என்னங்க இது? இந்த ஆயுதத்தை வாங்கிட்டு எனக்கு சண்டே போட முடியலங்க. ஐயோ நம்ம இடத்துக்கு போலாங்க. நம்ம இடத்துல தேடு போயிட போகுது. உடனே போயிடலாம். இன்னும் 12 செகண்ட் இருக்குங்க. சரி முதல்ல நம்ம காசை கலெக்ட் பண்ணிடலாமா? வேணாம் முதல்ல வந்து இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காசெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். 3 செகண்ட் 2 செகண்ட் 1 செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காசை முதல்ல லாக்க போட்டுடலாம். அதுக்கப்புறம் காசை கலெக்ட் பண்ணி காசெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். காசை கலெக்ட் பண்ணி எப்பா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சம்பாதிச்சு தந்துருக்காங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு பொம்மையை உங்களுக்கு வித்து காட்டவா? இப்ப இந்த பொம்மையை வித்து காட்டுறேன் பாருங்க. $2000 விற்கலாம். ஆனா இது நிறைய சம்பாதிச்சு தருது ஃப்ரெண்ட்ஸ். இதையே நம்ம $2000 விற்கணும். வேணாம் இருக்கட்டும். விற்கணும்னா வெறும் செல்லுன்னு கொடுத்தோம் நம்ம அந்த பொம்மையை வித்தரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.